கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஃபோன் பண்ணி அழகாக பாராட்டினீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே இருந்தது அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ உங்களை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் மாடர்ன் ட்ரெண்டாலாம் மாறிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் யாருங்க, எங்களை மட்டும் ஏங்க பிடிக்கல அப்படின்னு பல பேர் நம்ம எல்லா ராசியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள். அவங்கள ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்னதாங்க அவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி. மீனராசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம். இங்கே புதன் நீச்சமாவது அங்கே வந்து குரு ஆட்சி அதிபதியாக இருக்கார். ஸோ இதில் பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட அந்த கெத்து அகந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் உண்டு இல்லையா? ஸோ பொதுவாகவே வந்துட்டு குரு அப்படின்னாலே எனக்கு நான் தான் குரு, எனக்கு யாரும் குருவெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு தனக்குள்ள ஒரு ரோல் மாடல் மாதிரி தன்னை வந்து உருவப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். தன்னோட கௌரவம், தனக்கான நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து புதன் நீச்சப்பதனால கண்டிப்பாக இவங்களுடைய வாதாடி இவங்களாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்களை பல பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். பொதுவாகவே வந்துட்டு ஒரு மீனராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பாதி வந்துட்டு உழைச்சி ஓடா தேஞ்சிட்டேன் அப்படின்றது மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய கணவருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நெருக்கதியாக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். ஸோ இவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட அதாவது குரு அப்படிங்கிற கிரகம் வந்து இங்கே ஆட்சி அதிபதியாக இருக்கா இல்லையா? பொதுவாகவே 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், அந்த இல்லற சுகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அயன சயன போகம் சொல்லக்கூடிய விஷயம். திருமண வாழ்க்கைக்காக திருப்தி இல்லாமல் தன்னோட குழந்தைகளுக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிச்சு வாழ்றது, அன்புக்காக ஏங்குறது, அன்பு கிடைக்கலன்ற பட்சத்தில் அன்பா யாருன்னா வார்த்தை பேசினாலே போய் அங்கே வந்து தன்னை இழந்துடுறது, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகளுக்கு. எக்ஸ்ட்ரீமான லௌதிக வாழ்க்கையும் உங்களால் வாழ முடியும், எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக வாழ்க்கையும் வாழ முடியும். ரெண்டுமே ஒரு சேர பெற்ற நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். ஸோ இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. அந்த குடும்ப வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக அமைஞ்சது அப்படின்னா சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இங்கே வந்து சூரியன்ற கிரகம் உச்சமடையுது. அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல வாதாடக்கூடிய நிலைகள்லாம் நிறைய பேர் இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு பஞ்சாயத்து போகிறது அப்படிங்கிறது அந்த 2வது வாழ்க்கைக்கு ஈஸியாக போகிறது யார் அப்படின்னா அவங்க தான் இருப்பாங்க. அசால்ட்டாக கடந்து போகக்கூடிய நிலைகள் இருக்கும். இவ்வளோ விஷயம் நல்லவங்களாகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் எவ்வளோ அனுபவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறது அவங்க தான். எப்பவுமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுல்ல, இவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா குருவாகவே அவங்களாவே இருக்காங்களே, அப்படி எப்படி அட்வைஸ் பண்ணால் பிடிக்கும்? அப்போ என்ன சொல்கிற, நீ நான் சொல்கிற பேச்சு கேட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா மீனராசி பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா அனுபவ பாடங்களாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அனுபவ பாடங்களாக இருக்கும். இதை நாங்கள் முதலையே சொன்னோம், நீ கேட்டியா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான வார்த்தையை இவங்க லைஃப்பில் அனுபவிக்காமல் கிடக்க மாட்டாங்க. கையில் பணம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. எப்பயுமே பெரும்பணம் அப்படின்றது, ஏன்னா குரு ஆல்ரெடி பெரும்பணம், பணம்ன்றது சுக்கரன், ரெண்டுமே இந்த சுக்கரன் உச்சமடைஞ்சு குரு இருக்கார். அப்போ எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்க கையில் வரக்கூடிய பணம் தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்காக, அதாவது தன்னோட பிள்ளைகளுக்காக, தன்னுடைய அதாவது எதிர்காலத்தில் நம்ம வரக்கூடிய பேரன் பேத்தி இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தம் அனுபவிக்கிறதுக்காக இருக்குமே தவிர்த்து இவங்க அதை அனுபவிச்சாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொசிமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும், கையில் பணம் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கெட்டவங்க யார் அப்படின்னா இவங்களா தான் இருப்பாங்க. நம்பி ஏமாந்து போகிறது, எனக்கு இந்த வாழ்க்கை போதுங்க, ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே வெறுத்து ஒதுக்கிட்டு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டதில் போய் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு போகிறவங்களாம் இவங்க தான். இவங்களுக்குலாம் வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை ட்ராவல் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராகிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஆன்மீக சொற்பொழிவு ரொம்ப பிடிக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நாட்டம் இருக்கக்கூடிய விஷயங்கள், கோயில் குளங்கள் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்குது. அதிகமாக பேச மாட்டாங்க. மீனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. இவ்வளோ பேச மாட்டாங்கன்றீங்க, இவ்வளோ நல்லவங்க தானே, அப்படியே பிடிக்காம போகுது, என்ன காரணம்? இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா மீன், ரெட்டை மீன். அவங்களுடைய மனசுமே ரெட்டைத்தன்மையாக இருக்கும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்போ எப்படி நீங்கள் வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும்? அந்த இளமைகள் காதல் அப்படின்னு ஒரு விஷயத்துல போய் கலக்காம அவங்களுடைய நிலைகள் கிடையாது. தன்னோட முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கும். மன அழுத்தத்துக்கு நிறைய ஆளாவாங்க. வெளியில் நிறைய பேசாதனா தனக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு ஒரு மாதிரி தம் கட்டிக்கிறது, அதனால பிரச்சனைகள். உடன் பிறந்த சகோதரர் இவங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையில எதிரியா இருக்கக்கூடிய நிலைகள் கூட அமையும் சில பேருக்கு. அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை, ஏன் சனி நீச்சம் 2ஆம் இடத்துல. ஸோ அப்பாவே எனக்கு எதிரி ஆயிட்டாரு, என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து இவரே எதிரியா இருந்தார், பிடிக்காத லைஃபை கொடுத்துட்டாரு. அவங்களுக்காக என்னோட வாழ்க்கை வாழ்ந்தேன், எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை என்னோட பிள்ளைங்களுக்காக இப்போ நான் வாழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன நிம்மதிக்காக நான் வந்து ஆன்மீகத்துக்கே போயிட்டேங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய ஆன்மீக நாட்டத்தில் கொண்டு போறவங்க உங்களாக தான் இருப்பாங்க. ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வெளியில கிடைக்கலங்க, சந்தோஷம் எனக்குள்ள கிடைக்குது. இன்னர் சோலாக நான் இருக்கேன், எனக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு பேசக்கூடிய நபர்களும் அவங்க தான். இவங்களாம் வந்துட்டு இயற்கை விரும்பியாக இருப்பாங்க.
பற்றற்ற நீரதிலே பாசை படர்ந்தப்போ உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தேர்வுனே ஒரு வாசகம் இருக்கும் அழுகினை சித்தர் பாடல். அந்த வாசகத்துக்கு பேர் போன நபர்களாகவும் பல பேர் வாழக்கூடியதையும் பார்க்க முடியும். பற்றில்லாத நிலையில வாழணும், கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாதை இருக்காங்க. அதான் சொன்ன எக்ஸ்ட்ரீமான லவபிள் லைஃப், எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்மீக வாழ்க்கை. இவங்களுக்கு என்னன்னா அந்த புதன் அப்படிங்கிறது நீச்சம் அடைகிறதுனால இவங்களுக்கு அந்த காதல் தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட மறக்க முடியாம தனக்குள்ள போட்டு ரொம்ப புழுங்கிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசி பெண் பிள்ளைகளா இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு தியாகம் பண்ணி வாழக்கூடிய நிலைகள் நிறைய அனுபவிக்கிறது யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். இவங்களுக்கு அந்த இரட்டை மீன் தன்மை இருக்கும் பாத்தீங்கன்னா, 2 மீன் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த காதல் வலையில சிக்கி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 2வது லைஃப்க்கு போறது, பெரிய பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நிலைகள் உண்டு. ஒரு கட்டத்தில் அதை வேணா முடிவு பண்ணா உங்களோட நிலைகள் வேற மாதிரி. மனம்ன்றது சந்திரன், மனோகாரகன். ஸோ அந்த குழந்தைகள் பற்றின விஷயங்கள், அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மீடியா ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கும் மீடியாவுக்கும் கனெக்டட் இருக்கும். சுக்கிரன் உச்சமடையுது இல்லையா? ஸோ கலைத்துறை சார்ந்த விஷயங்களை நிறைய சாதனை படைக்கிறவங்களாம் யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். ஒருத்தவங்க கலைத்துறைக்கு வராங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேர் என்னென்ன பேச்சு ஏச்செல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் கடந்து தான் வருவாங்க. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்தால் கூட தேடி பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் அனுபவிக்கிறது யார் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஒரு அவப்பெயரை சந்திக்காமல் அவங்களோட நிலைகள் இருக்காது. ஒன்று பிள்ளைகளால் ஒரு அவப்பெயர், இல்லை இவங்களுடைய கேரக்டர்னால ஒரு அவப்பெயர், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீனராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும். தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக, தன்னோட கௌரவத்துக்காக, தன்னுடைய தாய் தகப்பனாரின் கௌரவத்துக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தன்னோட பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பாங்க. அர்ப்பணிப்பதற்காகவே நம்ம பிறந்தோமோ, ஸோ நான் வந்து எனக்கான வாழ்க்கையே கிடையாது, நான் வாழவே இல்லையோன்ற அளவுக்கு புலம்பக்கூடியவங்க யார் அப்படின்னா நமக்கு மீனராசி பெண் பிள்ளைகள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா அது எந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறதோ அதுக்கு நேர் 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது அங்கே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். ஸோ காதலையும் தோல்வி இருக்குது, கல்யாணத்திலும் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை இல்லை அப்படின்னா மனசனுக்கு எங்கே நிம்மதி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஒரு பேருக்காக கல்யாணம் பண்ண, பேருக்காக வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகணுன்னா, என்னோட அம்மா இறந்து போன அம்மா என்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, கடவுள் கூட நான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். மற்றவங்களோட இந்த கடவுளுடைய கனெக்டிவிட்டின்னு வாங்கல, பொதுவாகவே வந்துட்டு குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும்போது அவப்பெயர்களும் இருக்கும், ஆன்மீகமும் வசப்படும், லௌதிக வாழ்க்கையும் வசப்படும் சொல்லியிருக்கேன். இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் பண்ணும். கடவுள் வழிபாடு எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவாங்க. இவங்ககிட்ட கடவுளே பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுற அந்த நிலைகளை உணர்வாங்க. ஒருத்தவங்களோட உணர்வுகளை நம்ம பேச முடியாது. ஸோ அந்த உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரீமான லவ் லைஃப், எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக வாழ்க்கை. நேற்று வரைக்கும் என்னடி எப்படி கடந்தா இன்னைக்கு என்னென்னா கடவுள்ன்றா அப்படிங்கிறா நான் பல பேர் பேசுறதெல்லாம் கேள்விப்படுவோம். இவங்களுக்கும் எங்கே திட்டு விழுவோம் அப்படின்னா, இவளே ஒன்றும் கிடையாதான், இவள் என்னென்னா நேற்று நேரம் சாமியை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்கிறான். எல்லாம் என்னத்தை நம்புறது? எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆன்மீகத்தை தொடணும் அப்படின்னா அவங்களுக்கு லௌதிக வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரீமாக போய் தொட்டுட்டு வந்தவங்களால தான் அது முடியவே செய்யும். அந்த அளவுக்கு அனுபவசாலிகளாக இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண தெரியணும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு 2 நிலையும் கொடுக்குறது யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். மீனராசி பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்தாலும் தனக்கான ஒரு நிலையை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்குங்க. சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கை நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக இருப்பாங்க, பட் உறவு சொல்லிக்கிற மாதிரி கணவன் மனைவி உறவு ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்க மாதிரி நம்ம சூழ்நிலை நிறைய பேர் பார்க்குறோம். ஒரே வீட்டில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஏதோ போயிடுச்சு, அப்படியே போயிட்டுருக்குங்க காலம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு. இதனால அந்த தனிமையை ரொம்ப விரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மீகம் நிறைய அந்த நாட்டத்துக்குள்ளே போகக்கூடிய நிலைகள் இருக்கும். அதுலேயே ஒரு பாதையை எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான தவறான பாதையில் போய் தன்னோட பேரை கெடுத்துக்கிறது இவங்க தான். ஸோ இந்த 2 விதமான நிலைகள் இருக்குது. நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க, நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்காங்க, அதே மாதிரி சொற்பொழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்கவங்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஆலோசனை எல்லாமே ரொம்ப ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயமா, நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயமா, அவங்ககிட்ட நிறைய எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓசோ பார்த்து படிக்கிறோம். ஓசோடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு அதை வந்து எதிர்பார்க்கும். ஆனால் அவரை மாதிரியான ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துரைக்கக்கூடிய நபர் இருக்கவே முடியாது. அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மீனராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்ட அளவு மட்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் வரப்போகிற பதிவில் நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை தேவைப்படுது, என்னோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்துட்டு மேரேஜ் லைஃப் பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.